மக்களுக்கான குரல் அப்படி எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஃபுல்லாக அரசியல் பற்றி தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த அளவுக்கு ஓடுமான்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. அரசியல் படம் வேணாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறேன் நான். இப்படி தாங்க எதுக்கு எடுத்தாலும் அவர் வராது, தெரியாது, புரியாது அப்படின்னு சொல்லியே கடைசியில் அவரை வர வச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து அரசியல்லையே என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியும். பட் என்ன தான் அரசியலில் பண்ணாலும் நமக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா தளபதி 69ஓட அப்டேட் தான். அது அந்தான்னு சொல்லி இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு அப்படியே தளபதியுடைய ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஓகே, ஃபஸ்ட் லுக்கை காலையிலே விட்டுட்டாங்க. அந்த லுக்கை பார்த்தவொடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேணுக்குன்னே வெறுப்பேற்றுறதுக்குன்னே இந்த லுக்கை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு. நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன், எல்லாரையும் கதற விட்டுட்டு குசுவு பண்ணுறதுல வந்து மிக கில்லாடி கேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி. அப்படி ஒரு வேலை தான் இந்த ஃபஸ்ட் லுக்கில் வந்து செஞ்சுருக்கிறது. அஃப்கோர்ஸ் செல்ஃபி என்றைக்கு அந்த செல்ஃபியை வந்து தளபதி வந்து அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவரை சீண்டாங்க. எப்பயுமே சீண்டிக்கிட்டு இருக்கவங்க இந்த மெர்சல் படத்தில் வந்து ஜிஎஸ்டி பற்றி ரொம்ப பேசினோன்னே என்ன பண்ணிட்டாங்க, காண்டாயிட்டாங்க. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து காண்டாகி பிகில் படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அவரை வந்து ஐடி ரைடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜென்ரலாக ஒரு ஐடி ரைடுனால் ஒரு சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்பி அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து போலீஸ் பாதுகாப்போடு வந்து அவங்க ரைடெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. இது வழக்கமான ஒன்று. ஆனால் விஜய் அவர்களுடைய அந்த பிகில் படம் ஷூட்டிங் நடிக்கும்போது அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க, அந்த சம்பளம் வந்து ஒயிட்டாக கொடுத்தீங்களா இல்லை பிளாக்காக கொடுத்தீங்களா, அதில் வந்து பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் நேராக நெய்வேலி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இத்தனைக்கும் அந்த நெய்வேலி ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி தான் ஷூட்டிங் எடுக்க முடியும். அந்த டயத்துலையும் ப்ரெஷர் பண்ணி இல்லை நீங்கள் கூட வந்தே ஆகணும், உங்களை வந்து உங்களோட வீடு எல்லா இடத்துலையும் நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வேணுக்குன்னே பட ஷூட்டிங்கை நிறுத்தி அவரை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு மிக ட்ரிக்கர் ஆகிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டைம் டு லீட் அப்படின்னு போட்டதுக்கு ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் தளபதியுடைய தலைவா படத்துக்கு எந்த மாதிரியான சிக்கல் வந்துச்சு, தமிழ்நாட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அப்போல்லாம் கூட வந்து அவர் வந்து எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடலை. பட் இருந்தாலும் அந்த டயத்தில் இருந்த விட இந்த மெர்சல் பிகில்லாம் வரும்போது தளபதியோடைய ரேஞ்சே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அந்த ரேஞ்சை கூட பொருட்படுத்தாமல் அதிகாரம் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால இவரை வந்து கூப்பிட்டு போயிட்டு அசிங்கப்படுத்த நினச்சது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கமும். ஆனால் தளபதி என்ன பண்ணார்னா, என்னையாட அசிங்கப்படுத்துறீங்க, என்னை பின்னாடி யார் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்தோடனே சிம்பிளாக ஏறி ஒரே ஒரு செல்ஃபி. ஏன்னா அவருக்காக அவ்வளோ தொண்டர்கள் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் நெய்வேலியில். ஸோ அந்த செல்ஃபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கு, கூகுள்லேயே அதிகமாக தேடப்பட்ட ஒரு செல்ஃபியாகவும் இருக்குது. இப்போயும் அது வந்து வைரல் செல்ஃபி தான். ஸோ அப்படி ஒரு செல்ஃபியை தான் இப்போ இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை ரொம்ப கூலாக விட்டுருக்காங்க. அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்கிறாங்க, இவர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறாரு. அப்படின்றது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவருடைய தொண்டர்களாக தோழர்களாக பார்க்கல. இந்த கூட்டம் ஒரு உண்மையான கூட்டம், இது வந்து கலப்படமற்ற கூட்டம், என்னை நம்பி இருக்கிற கூட்டம், அவங்கள நம்பி நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலோடு எடுக்கப்பட்ட ஒரு செல்ஃபி இமேஜ் ஃபஸ்ட் லுக்காக நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு கரைவடியாத களங்கம் இல்லாத தொண்டர்கள், தோழர்கள், ரசிகர்கள் இப்படி ஏகப்பட்ட பேர் நம்பி தான் நான் அரசியலுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு கூல் பொலிட்டீஷியனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி வந்து அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ரீதியாக வர மாதிரி தான் இந்த படத்தை வந்து கொண்டு போவாங்க. அப்சல்யூட்லி பொலிட்டிக்கல் படமாக தான் இருக்க போது. பிகாஸ் த நேம் இஸ் ஜனநாயகன். எல்லோரும் எதிர்பார்த்தாங்க இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நானே கூட 2 முன்னாடி சொன்னேன், அதுக்காக பசவந்த் கேசரியா அந்த படத்தோட ரீமேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு. பட் எனக்கு 100% ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அது ரீமேக்காக இருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு கடைசி படம் அப்படின்றத. ஸோ அந்த இதெல்லாம் போய் கடைசியில் நாளைய தீர்ப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க டைட்டில். ஏன்னா அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாளைய தீர்ப்புன்னும் போது நாளைக்கு
என்ன ஆக போகுது அப்படின்றது தான் படத்தில் வந்து காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். பட் மக்கள் கையில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ ஆரம்பித்ததும் நாளைய தீர்ப்பு, முடிவும் நாளைய தீர்ப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தோம். பட் ஜனநாயகன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஜனநாயகம் ஓகே, அது என்னப்பா ஜனநாயகன்? இந்த ஜனத்திற்கான நாயகன், அதாவது இந்த மக்களுக்கான நாயகன், தமிழ் மக்களுக்கானவன் அப்படின்றத இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் அந்த டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கானவர் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் லுக்கில் ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் செகண்ட் லுக்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே செவேன் பேக்ரவுண்டில் சாட்டை எடுத்துக்கிட்டு நான் ஆணையிட்டாலும் அப்படின்னு சொல்லி சொல்லட்ராப்பில். எப்படின்னா, இது வந்து அஃப்கோர்ஸ் அரசியல்வாதிகள் தான். நான் சாட்டையை எடுத்துட்டேன், இனி யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன், யார் தப்பு பண்ணாலும் சாட்டை அடி தான் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறார். ஸோ அதற்கு நம்ம பல உதாரணத்தை வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், எலைட் அரசியல், வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு, ஆச்சா பூச்சா ஏச்சாண்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்த இந்த கொத்தடிமைஸ் கூட்டத்துக்கு தளபதி வெளியில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்றத சிங்கிளாக ஒரே ஒரு விசிட்டில் வந்து முடிச்சுட்டு போயிட்டார். இது வரைக்கும் யாருக்குமே போடாத கட்டுப்பாடெல்லாம் மாநாட்டுக்கும் சரி, இப்போ பரந்தூருக்கு போனதுக்கும் சரி, ஏகப்பட்ட கட்டுப்பாடை போட்ட இந்த அரசாங்கம் மற்ற தலைவர்கள் இது போட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா போடலை. ஆனால் அதையும் மீறி வெளியிலேருந்து மக்களை பார்த்தாலும் நான் வளவலா குலக்கலாம்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச மாட்டேன், 7 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாலும் நச்சுன்னு பேசுவேன். ஆனால் அதுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்குமே 7:30 அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு வந்துட்டார். அஃப்கோர்ஸ் பரந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன ஆகிக்கிட்டு இருக்குது நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறீங்க. இப்போ அடுத்து வேங்கை வயல் இஷ்யூஸ் மிக பெரிய இஷ்யூஸாக போய்கிட்டு இருக்குது. இவ்வளோ வருஷமாக சும்மா இருந்தவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கைது பண்ணுறோம், இவங்கள கைது பண்ணுறோன்ட்டு போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேங்கையில் வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு மையம் மாதிரி அவ்வளோ பாதுகாப்பு, அவ்வளோ போலீஸ் குவிச்சு வந்து அந்த ஊரை வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ அடுத்து விசிட் அங்கே தான் இருக்குமோ நமக்கு தெரியல. ஸோ இப்போ இப்படி பல விஷயங்களை வந்து ஒரு போனாவே அது நேஷ்னல் நியூஸாக மாறிடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். நான் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி தான் என்னுடைய கேள்விகளும் என்னுடைய அரசியல் பயணமும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லாமல் சொல்கிறார். இந்த படத்து மூலிமா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துவார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு சொன்ன மாதிரி அரசியல் படம் இவருக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அரசியல் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எந்த மாதிரியான அழுத்தங்கள் தலைவர்களுக்கு இருந்துச்சுன்றதையும் மென்ஷன் பண்ணணும். தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, அதுக்கப்புறமா சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, சர்க்கார் படம் ஓகே சன் பிக்சர்ஸ், அதனால் அதில் வந்து பெரிய பிரச்சனை இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் தலைவா படத்துக்கு எந்த மாதிரியான விஷயம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது. சரி, என்ன அழுத்தம் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக ஒரு ரீமேக் படமாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா எச் வினோத்துடைய சதுரங்க வேட்டையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் என்னது தீரன் அதிகாரம் ஒன்றும், இது ரெண்டும் அவர் சொந்தமாக எழுதின ஒரு கதை. அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே நம்பிக்கையோடு இந்த படத்தை கொஞ்சம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜாலியாக ஹெச் வினோத் ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துருக்க மாட்டார், ரொம்ப இதுவும் இல்லாமல் ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக விஜய் வச்சு எடுத்திருப்பார் அப்படின்றதுல நான் மாட்டுக்கிறது கிடையாது. அண்டு ஃபைனல் அனிருத், அவர் தான் மிகப்பெரிய ஒரு பலம். பார்ப்போம் என்ன மாதிரியான மியூசிக்கை இந்த படத்துக்கு கொடுக்க போகிறார். வெறும் போஸ்ட் மட்டும் தான் விட்டுருக்காங்க, சின்ன ஒரு லீட் மியூசிக் கூட கொடுக்கல. லெட்ஸ் see, wait and see for another update. Hopefully time to lead அப்படின்ற அந்த தலைப்பு, தலைவாக்கு பொருந்துற தலைப்பு இப்போ தளபதிக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஜனநாயகனுக்கு கீழே டைம் டு லீட் போட்டிருந்தாருன்னா செம்மையாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.